இந்த மீடியாக்கள், சமூக ஊடகங்கள் இவங்க செய்கிற ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, ஒரு செலிபிரிட்டியை எடுத்துக்கிட்டா, அவர் என்னமோ வந்து இந்த உலகத்துக்கே வந்து ஒரு கடவுள் மாதிரி, சராசரி ஒரு ஹியூமன் பீயிங்காக வந்து அவரை வந்து சித்தரிக்காம, மிக உயரிய முக்கியத்துவம் கொடுத்து, அவரை பற்றி வந்து அதிக அளவில் வந்து மீடியாவில் வந்து போட்டு அவருக்கு பெரிய வெளிச்சம் காட்டுறதுனால, அது வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்குது. நம்ம வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டாவே, அவர் வந்து சினிமா துறையில் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் அப்படிங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக, அவர் வந்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு போகிறாரு, ஒரு பரப்புரைக்கு போகிறார் அப்படின்னா, விஜய் வீட்டில் கிளம்பி விட்டார், விஜய் ரோட்டில் சென்று கொண்டிருக்கிறார், விஜய் விமான நிலையம் வந்து விட்டார், விஜய் இங்கே இறக்கி விட்டார், விஜய் காரில் ஏறிவிட்டார், விஜய் டீ சாப்பிட்டார், விஜய் ரசிகருக்கு மாலை அணிவித்தார், விஜய் சிரித்தார், விஜய் கை காட்டினார் அப்படின்னு ஒரு சராசரியாக ஒரு மனுஷன் வந்து பண்ணுற விஷயங்களை எல்லாம் ஒரு மிக பெரிய அளவில் வந்து மிகைப்படுத்தி அதை வந்து திருப்பி அதை வந்து ஊடகங்களில் மீடியாக்களில் வந்து போடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சாதாரண பொதுமக்களுக்கெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, ஓ இவ்வளோ பெரிய ஒரு ஆள் வந்து நம்மளை வந்து பார்க்க வர்றாரா, நம்ம ஏரியாவுக்கு வந்து பேச வர்றாரா, அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார், ஒரு பெரிய ஒரு நபராக இருக்கார், பெரிய ஒரு செலிபிரிட்டியாக இருக்கார், அவரை போய் எப்படியாவது பார்த்துடணும், என்ன நடந்தாலும் சரி நம்ம வந்து உயிரை பணயம் வச்சாவது அவரை வந்து பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கலாகவே ஒரு கருத்து வந்து ஒரு நினைப்பு வந்து சாதாரண மனிதர்களுக்கு வந்து உண்டாக்கிடுறாங்க. சைக்காலஜிக்கல் இம்பேக்டை வந்து மக்களுக்கு வந்து உருவாக்குறது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிச்சயமாக சொல்லுவேன் நான், அது வந்து சமூக ஊடகங்கள், டிவி சேனல்கள் செய்கிற வேலை தான் இதில் வந்து மிக அதிக அளவில் நடக்குது. ஆக இப்போ சமீபத்தில் நடந்த கரூர் பரப்புரையில், தாவேகா பரப்புரையில் நடந்த 41 பேர் இறந்த அந்த இறப்புக்கு காரணமும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து பல பேர் மேலே வந்து நம்ம அந்த குற்றங்களை வச்சு, இவங்க தான் வந்து இத்தனை பேர் இறந்ததுக்கு காரணம் அப்படின்ட்டு நம்ம காரணங்களை சொல்லி நம்ம வந்து குற்றங்களை சுமத்தி வந்தாலுமே கூட, இந்த 41 பேர் இறந்ததுக்கு இந்த சமூக ஊடகங்கள், டிவி மீடியாக்கள் நிச்சயமாக ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது தான் வந்து நம்மளை மாதிரி பலருக்கும் இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு. அதை வந்து இந்த மீடியாக்கள், டிவி சேனல்கள்லாம் வந்து மறுக்கணும் அப்படின்னா, இனி வரும் காலங்களில் வந்து இப்பேற்பட்ட நபர்களுக்கு, இப்பேற்பட்ட செலிபிரிட்டிக்கெல்லாம் அவர் வர்றாரு போகிறார் அப்படிங்கிற விஷயத்த ஒரு சாதாரண விஷயமா வந்து கடந்து செல்லுங்க. மக்களுக்கும் வந்து அதை வந்து ஒரு சாதாரண நிகழ்வாக வந்து எடுத்து சொல்லுங்கள். அதை விட்டுட்டு உங்களுக்கு இருக்கிற அந்த ஊடக தர்மத்தை, அந்த ஊடக பண்பையெல்லாம் தாண்டி நீங்கள் வந்து மிகைப்படுத்தி காட்டுறப்போ, சர்வசாதாரணமாக வந்து சாதாரண மக்களுக்கு வந்து ஒரு ஆர்வம் வந்து அதிகமாகிடுது. அப்படி ஆர்வம் அதிகமாகி அவங்களையும் மீறி இந்த மாதிரியான செலிபிரிட்டிகளை வந்து பார்க்கணும் அப்படின்னு போகிறப்ப தான் கரூர் மாதிரியான கொடூர விபத்துகள் வந்து நடக்குது. ஊடகங்கள் உங்களுடைய ஊடக தர்மத்தை வந்து புரிஞ்சு மதித்து, இனிமேலாவது அந்த மாதிரியான தவறை வந்து தயவு செஞ்சு செய்யாதீங்க.